to Sala's cooking. கேக் சாப்பிடணும்னு ஆசை இருக்கும், ஆனால் ஹெல்தி கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த ராகி கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ஹேண்ட் பிளெண்டர் நம்ம எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, மிக்ஸி யூஸ் பண்ணி தான் கேக் பண்ண போகிறோம். மிக்ஸியில் 1/2 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, அது கூடவே 2 முட்டை சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்த்துட்டு ரொம்ப வேண்டாம், ஒரு 30 செகண்ட் மட்டும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதுலேயே 1/2 கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 30 செகண்ட் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து பீட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி திக்காக இருக்கும். இதை இப்போ வேறொரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் நம்ம மாவு எல்லாமே ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். ஒரு ஜல்லடை வச்சுட்டு 1 கப் ராகி மாவு சேர்த்துக்கோங்க. இது நார்மலாக கடையிலேருந்து வாங்கின பேக்கெட் மாவு தான். அது கூடவே 1/3 கப் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 4த்தையுமே சேர்த்துட்டு சளிச்சுட்டு ஏதாவது கட்டி இருந்தால் ரிமூவ் பண்ணிவிடுங்க. மாவு சேர்த்ததுக்கப்புறமா இதை ரொம்ப பொறுமையாக மெதுவாக வந்து கலந்து விடுங்க. இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து வந்ததுக்கப்புறமா 1/2 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. முதல்ல 1/4 கப் பால் மட்டும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 1/4 கப் பால் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பேட்டர் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் வந்து கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த பேட்டரை பேக்கிங் பேனுக்கு மாற்றிடலாம். நான் ஆல்ரெடி ஒரு பேக்கிங் பேனில் பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பேட்டர் ஃபுல்லாக ஊற்றினதுக்கப்புறமா ஒரு டூத் பிக் வச்சுட்டு ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தால் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை 10 நிமிஷம் 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ண அவனில் வச்சுட்டு ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டூத் பிக் இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் க்ளீனாக வரணும். 1 மணி நேரத்துக்கு இதை டிஸ்டர்பே பண்ணாதீங்க, அப்படியே ஆற விட்டுடுங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை நம்ம பேக்கிங் பேன்லேருந்து எடுத்துடலாம். ஒரு கத்தி வச்சு சைடெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான ரொம்ப டேஸ்டி ஹெல்தியான ராகி கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஸ்லைஸ் பண்ணி உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ராகியை வச்சு பண்ண கேக்கு இந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குமான்ட்டு கண்டிப்பாக நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலிருந்து ஒரு ஸ்லைஸ் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே கண்டிப்பாக தெரியும். இது ராகியில் தான் பண்ணது அப்படின்னு சொன்னப்போ எங்கள் பாப்பா நம்பவே இல்லை, இது கண்டிப்பாக சாக்லேட் கேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. உங்கள் வீட்லேயும் கிட்ஸ் இருந்தாங்கன்னா இனிமேல் எந்த கில்ட்டுமே இல்லாமல் இந்த ராகி கேக்கை தாராளமாக செஞ்சு கொடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்ட்டு கமெண்ட்டில் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சாராஸ் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.